ஐஸ்கிரீம் பிளாக் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். பகலையே நைட் ஆகிட்டோம்ல. இப்படி நான் சீரியஸாக வீடியோ எடுக்கும்போது ஒரு சின்ன இன்டரப்ஷன். எங்கள் ஓனர் தான் அப்படியே ரைமிங்காக பஸ்ஸை விட்டால் பஸ் ஸ்டாண்டு ஒழுங்கு முறையே வீட்டுக்கு போடாதுன்னு அனுப்பி போட்டார். நானும் பொட்டி பிள்ளைகளை எடுத்து வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே கிளம்பிட்டு இருந்தேன். இப்படி ஐஸ்கிரீமில் போய் நம்மளை கூப்பிடும்போது சும்மா இருக்க முடியுமா? ஆனால் கையில் 10 பைசா கூட இல்லை. ஆனால் நமக்கு தான் நண்பன் இருக்கானே, 10 வருஷம் கூட அப்படி சதையும் ரத்தமாக ஒட்டி பிறந்த நண்பன் இருக்கானே சொல்லி போய் கேட்டா செருப்படி வாங்காத மட்டும்தான் எங்கள் குறையாயிருச்சு. எப்படியும் அந்த ஐஸ்கிரீம் நான் காசு கொடுக்க போறது இல்லை, அது அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். எப்ப வேணா திருப்பி கிடைக்குங்கிற நம்பிக்கையில எனக்கு கொடுத்த, திருப்பி கிடைக்கவே கிடைக்காதுங்கிறப்ப உன்னால ஏத்துக்க முடியல. நான் எடுத்த ஐஸ்கிரீம் பேர் வந்துட்டு கோவா. ரியல் கோவா மாதிரி இருக்கு சொல்லி போட்டிருக்கு. இந்த ஐஸ்கிரீம் கையில் எடுக்கும்போது நான் முழுசாக இன்னைக்கு சந்திரமுகி ஆகணும். வந்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படி ரியல் கோவா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு கைஸ். சரி ஒரு பைட் எடுத்து வைப்போம்னு சொல்லி வாயில் வச்சா வீணா போனவங்க இனோவேட்டிவாக பண்ணுறங்கிற பேரில் என்னென்னத்தையும் உள்ளே போட்டு வச்சிருக்கானுங்க. உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ இன்றைக்கி ஐஸ்கிரீம் பிளாக் எவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். அதுவரை எங்களோட இந்த விடம்பெறுவது கிரிஷ். பாய்.